அறிவார்ந்த தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் ஆலமரத்து புறாக்கள் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம். அருவிகளின் சலசலப்பு ஓசையும் அதைச் சுற்றி சுருதியாக கொண்டு குயில்கள் மீட்டிய கீதமும் அதற்கேற்றாற்போல் மயில்கள் காட்டிய நடனமும் அந்த காட்டையே ஒரு சுந்தரபுரியாக விளங்கச் செய்யும். காட்டின் நடுவிலே ஒரு பெரிய ஆலமரம். ஆலமரத்து பொந்துகளிலே அழகுற விளங்கும் சிறு சிறு புறா கூடுகள். அந்த கூடுகளிலிருந்து எட்டி பார்த்தபடி கானகத்து உற்சாகத்தை ரசித்திடும் மணிப்புறாக்கள். மயிலாட்டத்தை பார்த்தாயா என்றிடும் ஒரு புறா. மைனர் புறாவின் மயக்கத்தை கிண்டல் செய்தபடியே அதோ கேள் குயிலின் கீதம் என்றிடும் மற்றொரு சங்கீத புறா. மயிலாடக் கண்டு வான்கோழிகள் ஆடி பார்த்து முடியாத காரணத்தினால் ஆட்டமே கூடாது என ஆர்ப்பரிக்கும் வான்கோழியின் வரட்டுமதி பற்றி கேள்விப்பட்டீர்களா என பிரசங்கம் செய்யும் இன்னொரு புறா. இப்படிலாம் காட்சிகள் அந்த கானகத்துல நடைபெறுகிறதா டாக்டர் கலைஞர் அவர்கள் ரசித்து எழுதியிருக்கிறார். இப்படி நடைபெற்றக்கூடிய இந்த புறாக்கள் மகிழ்ச்சியா இருக்கும்போது அப்போ ஒரு புறா வந்துதான். அந்த புறா என்ன சொல்லிச்சான், நீங்க எல்லாம் நல்லா பேசிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கூட கிடைக்கல. இந்த பருந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா, என் சாப்பாடெல்லாம் அது புடிங்கின்னு போயிடுச்சு அப்படின்னுச்சான். அப்ப மற்ற புறாக்கள்லாம் சொல்லிச்சான், நல்ல வேலை, பருந்து உன்னை சாப்பிடாம உன் சாப்பாடை மட்டும் புரிக்கின்னு போய் உன்னை உயிரோட விட்டுதே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுச்சான். அப்ப பார்த்து ஒரு வல்லூர் அந்த இடத்துக்கு வந்துதான். இதை கண்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்சு சில புறாக்கள் பறந்து போச்சு. சில புறாக்கள் பொந்துக்குள்ள போய் பூந்துக்குச்சு. ஆனா அந்த வல்லூர் விட்டுச்சா, புறாக்களை பிடிச்சி நல்லா பிரிச்சு மேய்ஞ்சி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுச்சான். ஏப்பம் விடும்போது என்ன சொல்லிக்கினே ஏப்பம் விட்டுதான், வந்தேன் ஏமாத்தினேன் இப்படி சொல்லிக்கிட்டே இந்த வல்லூர் ஏப்ப விட்டுச்சான். இப்ப இந்த வல்லூருனுடைய அட்டகாசம் ரொம்ப பெருசா இருக்குது. அது தாங்கவே முடியல, அது பண்ற தொல்லை. அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு புறாக்கள்லாம் முடிவு பண்ணிச்சு. அப்ப கருப்பு புறாவும் வெள்ளை புறாவும் ரெண்டு புறாவும் கூட்டு சேர்ந்துக்குச்சு. கூட்டு சேர்ந்து நம்ம வல்லூரை எதிர்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த கருப்பு புறாவுக்கும் வெள்ளை புறாவுக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் கிடையாது, கொள்வன கொடுப்பன கிடையாது. அவங்களுக்குள்ளேயே பகை இருக்கு. இருந்தாலும் வெளியிலேருந்து ஒருத்தன் வந்தான் இல்லையா வல்லூர், அவனை விரட்டி ஆகணும். அதனால இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கினாங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது யாரை விரட்டணும், வல்லூருவை விரட்டணும். அந்த நேரம் பார்த்து அலறி துடிச்சு ஒரு கலர் புறா ஒண்ணு பறந்து அந்த மரத்துல உட்காந்துக்கிட்டு என்னை காப்பாத்துங்கன்னுச்சு. வேட்டைக்காரன் துரத்தின்னு வரான். எதை துரத்துறான், கலர் புறாவை துரத்திட்டு வரான். ஏன் அவன் துரத்திட்டு வரான்னா, கலர் புறாவை வேட்டையாடி சாப்பிடணும்னு அவனுக்கு ஆசை கிடையாது. கலர் புறாவை பிடிச்சி வித்தா காசு நிறைய கிடைக்கும். அதுக்காக வேட்டைக்காரன் கலர் புறாவை துரத்திட்டு வரான். கலர் புறா போயிட்டு கருப்பு புறா கிட்டேயும் உதவி கேட்குது, வெள்ளை புறா கிட்டேயும் உதவி கேட்குது, இந்த வேட்டைக்காரனை சாவடிக்கிறதுக்கு, துரத்துறதுக்கு. அப்ப கருப்பு புறா உதவி பண்றேன்னு சொல்லிடுச்சு. ஆனா இந்த வெள்ளை புறா என்ன சொல்லுச்சு, நான் உனக்கு உதவி பண்றேன், நீ என்ன பண்ணணும், பின்னாடி இந்த வல்லூருவை துரத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணணும்னே. அதுக்கு இந்த கலர் புறா ஒத்துக்கல, நான் அதெல்லாம் பண்ண முடியாது, என்னை எப்படியாவது காப்பாத்துனுச்சு. அதுக்குள்ள வேட்டைக்காரன் என்ன சொல்றான், ஓட்டு ஓட்டு கலர் புறாவை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற புறாக்கள் கிட்ட சொல்லி பார்க்கறான். ஆனா புறாக்கள் எல்லாம் ஒன்றும் ஓட்டல. அந்த நேரம் பார்த்து வேட்டைக்காரன் மரத்து மேல ஏற ஆரம்பிச்சுட்டான். ஏற ஆரம்பிச்ச உடனே இந்த கருப்பு புறாவும் கலர் புறாவும் கூட்டு சேர்ந்துக்குச்சுங்க. எப்படியோ கூட்டு சேர்ந்துக்கிட்டு வேட்டைக்காரனை துரத்தலான்ட்டு ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்துக்கிச்சிங்க. ஆனா வெள்ளப்புறாவுக்கு
வேட்டைக்கார மரத்து மேல வர்றதுல விருப்பமே இல்லை. ஏன்னா வந்தா அவன் கலர் புறா இல்லாம நம்மளையும் கொஞ்சம் பேரை பிடிச்சின்னு போயிடுவான்ட்டு அதுக்கு ஒரு யோசனை. அதனால பின்பக்கமா பறந்து வந்து அவன் காலில் கொத்த ஆரம்பிச்சது. அதை பார்த்து மற்ற புறாக்களும் கொத்த ஆரம்பிச்சது. வேட்டைக்காரன் மரத்து பாதி உயரத்துல இருந்து உழுந்து மண்டை உடஞ்சி செத்து போயிட்டான். ஆனா கொத்தி சாவடிச்சது வெள்ளைப்புறா. ஆனா கருப்பு புறாவும் கலர் புறாவும் வெற்றியை கொண்டாடிச்சுங்க, ரெண்டும் சந்தோஷமா. அப்புறமேட்டு வெள்ளைப்புறா மறுபடியும் போய் கேக்குது, கலர் புறாவே, நான் வந்து வேட்டைக்காரன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டேன். நீ வந்து எங்களுக்கு வந்து வல்லூர் கூட்ட சண்டை போடும்போது எங்களுக்கு வந்து உதவி செய்யணுச்சு. ஆனா கலர் புறா என்ன பண்ணுச்சு தெரியுமா? எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு வயிற்றால போகுது, இப்படிலாம் காரணம் சொல்லி இந்த கலர் புறா சண்டைக்கு வரவே இல்லை. ஆனா கருப்பு புறாவுக்கும் வெள்ளை புறாவுக்கும் ஏற்கனவே இருந்த ஒப்பந்தப்படி வல்லுருவை எப்படியாவது சண்டை போடணும்னு நினைக்குது. எப்படியாவது சண்டை போட்டு வல்லுருவை துரத்திடணும், இல்லைன்னா இந்த வல்லுருவனுடைய அட்டகாசம் தாங்க முடியாது. ஒரு நாள் வல்லூர் என்ன பண்ணிச்சு, வந்து ஒரு 10 புறாவை அடிச்சு சாவடிச்சு சாப்பிட்டு இது வல்லுருவின் மரம் அப்படின்னு எழுதிடுச்சு. இப்ப கலர் புறா வந்து ஒரு ஐடியா சொல்லுது, பேசாம வல்லூரு கிட்ட சமாதானம் பேசிட்டு வல்லூருடையும் நம்மளோட சேர்த்துக்கிட்டே வாழ்வுமா அப்படின்னுச்சு. வந்தது கோவம் கருப்பு புறாவுக்கு. செக், உனக்கெல்லாம் போய் உதவி செய்ய வந்து உன் கூட கூட்டு சேர்ந்த மாதிரி என் புத்தியை எதால் அடிக்கிறதுன்னு தெரியலட்டு கருப்பு புறா கலர் புறா கிட்ட கோச்சிக்கிச்சு. ஆனா இந்த வெள்ளைப்புறா வந்து எப்பயாவது ஆத்திர அவசரம் ஒரு மருந்து வேணும், மாத்திரை வேணும், பசிக்கு சாப்பாடு வேணும்னா கலர் புறாவுக்கு கொடுத்து உதவி பண்ணுச்சு. ஆனா கருப்பு புறா சுத்தமா இந்த கலர் புறா கிட்ட பேசுறதே நிறுத்திடுச்சு. இது நமக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டுது, இதுக்கு நம்ம உதவி செய்யலாம்னு நினைச்சோமே கலர் புறாவுக்கு அப்படின்னு இந்த கருப்பு புறா கோச்சிக்கிட்டு பேசவே இல்லை, ஒதுங்கிடுச்சு. ஆனா இந்த வெள்ளைப்புறா கலர் புறா கிட்ட பேசினாலும் அதோட எண்ணெல்லாம் எங்க இருந்தது, வல்லுருவை நம்ம துரத்தணும், எப்படியாவது நம்ம இந்த வல்லுருவை துரத்தி நாம இந்த மரத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த வெள்ளைப்புறாவுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அது அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தது. மக்களே, இதை நீங்கள் புறா கதையாகவும் கேட்டாலும் கேட்கலாம், இல்லை மனிதர்களை புனைந்து அந்த கால நிகழ்வுகளை டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதியதாக கற்பனை செய்து கேட்டாலும் அரசியல் புரிந்தவர்களுக்கு இந்த கதை புரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.